அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களே, தவறாமல் வருகின்ற 17 அல்லது 18 பிப்ரவரி தேதி அன்று உறுதியாகவே எங்கிருந்தாலும் இதை ஒன்றை மட்டும் எப்படியாவது செய்து விடுங்கள். அப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும். ஏன் என்று எதற்கு தெரியாமல் பல வகையில் பல சிக்கல்களிலும் சிரமங்களிலும் சிக்கி தவிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் பல சுப காரியங்கள்ல தடை அதிகமாக ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக அந்த தடைகள் விலகி உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும். பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை பெறுவதோடு மட்டுமல்லாது பல வகையில மிதுன ராசிக்காரர்கள் தொடர்ந்து சிரமம் சிக்கல் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்களில் நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வரும். நினைத்த காரியம் கைகூடும். சிறப்பான மாற்றம் இந்த ஒன்றை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அமையும். அது என்னவென்றால் அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே விரதமிருந்து முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதன் மூலம் பல தடைகள் நிச்சயமாக விலகும். எப்படி சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்பதை விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தினத்தன்று கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே ஜென்மத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கிறார். குரு மிக விரைவில் ஜென்மத்தை விட்டு விலக போகிறார். உச்சபலமும் பெற போகிறாருங்க. அதற்கு முன் ஜென்மத்தில் இருந்தாலும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை தனது பார்வையால் வலுப்படுத்துகிறார். அந்த 9ஆம் இடத்தில் சனி, ராகு, செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், சந்திரன் என பல கிரகநிலைகள் வலம் வருகின்றன. 7 கிரகநிலைகள் 9ஆம் இடத்தை வலுப்படுத்தி செல்லக்கூடிய இந்த அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே முன்னோர் சாபத்தை நீக்கக்கூடிய வகையில், முன்னோர் வருத்தத்தை நீக்கக்கூடிய வகையில் அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வது பல தடைகளை விலக்கி சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்தில் இந்த கிரகநிலைகள் வலம் வருகின்றன. குருவின் சுப பார்வை கிடைப்பது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தில் அமர்ந்து மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே பல வகையில நன்மை நிறைவாகவும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் அடுத்தடுத்து கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிரகநிலைகளின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் 9இல் சஞ்சரிக்கும் இந்த கிரகநிலைகள் வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். பல காரிய தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான வாய்ப்பை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. எனவே தவறவிடாமல் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் இந்த தேதியில் தவறாமல் இது ஒன்றை மட்டும் எப்படியாவது செய்துவிடுங்கள். மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அமாவாசை விரத வழிபாட்டின் மூலம் எப்படி இந்த வழிபாட்டை சரியாக மேற்கொள்வது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணையும் நாளாக பார்க்கப்படுகிறது. சூரியனும் சந்திரனும் இணைந்து ஒரே ராசியில் வலம் வரும்போது இந்த அமாவாசை தினமானது வருகிறது. அதிலும் இந்த தருணத்தில் மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கின்றன. குறிப்பாக ராகு, சனி, செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் என பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து மிக வலுவாக வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது இதுவரை இல்லாத சிறப்பான விசேஷ தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த மாசி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் உள்ளிட்ட பல தோஷங்களை நீக்கி மகிழ்ச்சியாகவும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த நாளில் உறுதியாக எதை செய்கிறீர்களோ செய்ய முடியவில்லையோ இது ஒன்றை மட்டும் நிச்சயமாக செய்து விடுங்கள். அப்படி செய்வதன் மூலம் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். எப்படியாவது இந்த ஒரு காரியத்தை மட்டும் தவறாமல் மேற்கொள்ளும் போது நமது வாழ்வில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு கர்மா நீங்கி உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான முன்னேற்றம் அமைவதோடு மட்டுமல்லாது பல தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலும் வருடத்தில் 12 அல்லது 13 அமாவாசைகள் வந்தாலும் கூட மிக முக்கியமானது தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய புரட்டாசி அமாவாசை மற்றும் ஆடி அமாவாசை. இந்த அமாவாசைகளில் உறுதியாகவே தர்ப்பணம் இருந்து முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்த பலனை அளிக்கும். அது மட்டுமல்லாது மாசி மாதமும் மிக சிறப்பான ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வருடத்தில் கிரகநிலைகள் அனைத்தும் வலுவாக ஒன்றிணைந்திருப்பது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதற்கு சால சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அன்றைய தினம் தவறாமல் விரதமிருந்து எள்ளும் நீரும் இறைத்து
தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மனதார முன்னோரை விரதமிருந்து வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்வில் பித்ரு தோஷத்தையும் பித்ரு கர்மாவையும் நீக்கிவிடும். எனவே தவறாமல் இது ஒன்றை மட்டும் உறுதியாகவே அன்றைய தினத்தில் செய்யுங்கள். உங்களது முன்னோரை மனதார நினைத்து அவர்களுக்காக விரதமிருந்து வழிபாடு செய்யுங்கள். இது இந்து முறைப்படி மட்டுமல்ல, கிறிஸ்துவ முறைப்படியும் அன்றைய தினத்தில் விரதமிருந்து அன்னதானத்தை மேற்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது அவர்களின் ஆன்மா இளைப்பாறுதலுக்காக திருப்பலி எழுதி வைத்து பூஜை மேற்கொள்வது சிறந்த பலனை கொடுக்கும். 17, 18 ஆகிய இரு தேதிகளில் அமாவாசை திதி இருப்பதால் இந்த இரு தேதிகளில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு நாள் முன்னோர் வழிபாட்டை எப்படியாவது செய்துவிடுங்கள். அப்படி செய்வதன் மூலம் பல நன்மை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணங்களில் முன்னோர்களின் ஆன்மா இளைப்பாறுதல் பெறுவதற்கு நிச்சயமாக அன்றைய தினம் விரதம் இருந்து அன்றைய தினம் மதியம் 2 மணிக்குள் அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வது உங்களுடைய வாழ்வில் அளவற்ற நன்மையை அள்ளி கொடுக்கும். குறிப்பாக இந்த பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் அமாவாசை விரதம் இருந்து வழிபாடு செய்வது நீங்கள் உலகின் எந்த இடத்தில் இருந்தாலும் மிக சிறப்பான நற்பலன்களை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும். எனவே அன்றைய தினத்தில் குறிப்பாக பிப்ரவரி 17, 18 ஆகிய இரு தினங்களில் ஏதேனும் ஒரு நாளில் நிச்சயமாக முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எப்படியாவது முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல பலனை நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும். எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைக்கு சென்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றாலும் வீட்டிலேயே முன்னோரை மனதார நினைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டதிலிருந்து இதன் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்றைய தினம் அதிகாலையிலிருந்து எந்த உணவையும் எடுக்க வேண்டாம். விரதம் இருங்கள். விரதம் இருந்து விரதத்தை முடிப்பதற்கு முன் நிச்சயமாக மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வதால் உங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே உங்களால் இயன்ற தான தர்மங்களை அன்றைய தினத்தில் மேற்கொள்வது மிக சிறப்பான வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் இறை வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும். சனி பகவானின் வழிபாட்டையும் மேற்கொள்வது சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள கூடாது என்றால் உறுதியாகவே அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளும் போது தாய் தந்தை இருப்பவர்கள் மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும் போது முன்னோர் வழிபாட்டை பெண்கள் மேற்கொள்ள வேண்டாம். மற்றபடி இந்த வழிபாட்டை அனைவருமே மேற்கொள்வதன் மூலம் முன்னோர்களுடைய சாபம் உங்களுடைய வாழ்வில் நீங்கும். அவர்களுடைய தோஷம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் வருத்தம் பித்ரு கர்மா நீங்கி சிறப்பான வாழ்க்கை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கைகூடும். எனவே தவறாமல் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எப்படியாவது இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் ஏன் எதற்கு என்று தெரியாத பல கஷ்டங்களுக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே சிறப்பாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பல்வேறு வகையான தடைகள் நீங்கும். புதிய வீடு கட்டுதல், புதிதாக வீடு வாங்குதல் போன்ற தடைகளும் நீங்கி அவை கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. தவறவிடாமல் முன்னோர் வழிபாடு, அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்த பலனை உறுதியாகவே பெற்றுத்தரும். எனவே தவறாமல் விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நல்பலன் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக அமையும்.